தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 6,50,000 ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களினுடைய எதிர்காலத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனால இந்த திட்டத்தை நாங்கள் முதலாவதாக வரவேற்கின்றோம். இந்த திட்டத்துல சிபிஎஸ் திட்டத்தில் பணியாற்றிய ஆசிரியர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட அந்த ஓய்வூதிய திட்டத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள். இதுல 2 சிபிஎஸ் திட்டம் நம்முடைய இன்றைக்கு அறிவிக்கப்பட்டது பழைய பென்ஷன் திட்டம். ஏன்னா நாங்க ஜாக்டோஜியோ சார்பாக கோரிக்கை வைத்தது என்ன அப்படின்னா, தமிழக முதல்வர் அவர்களுக்கு 22 காலமாக நாங்கள் என்ன கோரிக்கை வைத்து போராடினோம் அப்படின்னு சொன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது. 22 ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை முன்வைத்துதான் நாங்கள் போராடினோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். தமிழ்நாடு அதாவது பழைய பென்ஷன் திட்டம் என்பது இல்லாமல் சிபிஎஸும் இல்லாம தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்ற ஒரு திட்டத்தை நேற்று அறிவித்திருக்கிறார்கள். இது ஓரளவுக்கு ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருப்பதால் வரவேற்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்திருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் இந்த திட்டத்துக்கும் என்ன ஒரு வேறுபாடு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஒரு ஊழியர் 30 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெறாரு அப்படின்னா அவருடைய கடைசி அந்த அடிப்படை மாத சம்பளத்துல ஒரு 50% ஓய்வூதியமாக அவருக்கு வழங்கப்படும். இந்த திட்டத்திலையும் அதேதான், ஒரு 30 ஆண்டுகள் பணியாற்றினா அந்த 50% வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. அதே போல பழைய ஓய்வூதிய திட்டத்தில் 6 மாதத்திற்கு ஒரு முறை அகவிலைப்படி உயரும். இதுலையும் அகவிலைப்படி உயரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஊழியர் அந்த பணியாற்றியவர் இறந்து போனால் அந்த குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும். அப்ப இதுலயும் குடும்ப ஓய்வூதியம் இருக்கிறது. ஒரு அடிப்படை 50% ஒரு 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இந்த 10% ஊழியர்களிடம் பங்களிப்பாக பிடிக்கிறது ஒண்ணுதான் இதுல உள்ள வேறுபாடு. இல்லைன்னா இரண்டுமே ஓரளவுக்கு ஒரு 75% பழைய ஓய்வூதிய திட்டத்தை பின்பற்றி தான் இந்த திட்டம் இருக்குது. இந்த 10% பங்களிப்பு அப்படிங்கறத ஊழியர்களிடம் இருந்து அந்த பிடித்தம் செய்கிற அந்த பங்களிப்பு மட்டும்தான் இதுல எங்களுக்கு ஒரு முரண்பாடான நிலையை இன்னைக்கு ஆசிரியர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்குது. அதனால வருங்காலங்கள்ல இந்த பங்களிப்பு இல்லாமல் ஊழியர்களிடமிருந்து பங்களிப்பு இல்லாத பழைய ஓய்வூதிய திட்டம் போல வழங்குவதற்கான முயற்சியை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதுல இப்ப சிபிஎஸ் இந்த 2 திட்டங்கள் சிபிஎஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல இது சிபிஎஸ் விட ஒரு மேம்பட்ட ஒரு திட்டம் இல்ல அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விஷயங்களை பரப்பி ஆசிரியர்களை இன்றைக்கு திசை திருப்பக்கூடிய செயலை செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா சிபிஎஸ்ல 10% பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அதுல கவர்மெண்ட் போடுற அந்த பங்களிப்பு இரண்டையும் சேர்த்து ஒரு 60% ஆசிரியர்களுக்கு வழங்கிடுவாங்க. 40% பங்கு சந்தையில ஷேர் மார்க்கெட்ல அதை முதலீடு செய்வாங்க. அந்த முதலீடுல ஷேர் மார்க்கெட்ல உள்ள ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்றார் போலதான் ஒரு ஓய்வூதியம் கிடைக்கும். அது உத்தரவாதமான ஒரு ஓய்வூதியம் கிடையாது. சிபிஎஸ்ல உள்ள ஓய்வூதியம் என்பது உத்தரவாதம் கிடையாது. அது மாதிரி கிராஜுவிட்டி கிடையாது. இப்ப பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஒரு ஊழியர் 30 வருடங்கள் பணிபுரிந்தாருன்னா 25 லட்சம் கிராஜுவிட்டி கிடைக்கும். இப்ப அறிவித்திருக்கின்ற தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்திலையும் அந்த கிராஜுவிட்டி அறிவிச்சிருக்கிறாங்க 25 லட்சம். அதே போல 25 லட்சம் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக பார்த்தோம் அப்படின்னம்னா இப்ப சிபிஎஸ்ல உள்ளவங்க 10% அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு. அந்த பங்களிப்புக்கான தொகை இந்த கிராஜுவிட்டியும் பார்த்தோம்னா ஈக்குவல் ஆயிரும் கிராஜுவிட்டி. அதே மாதிரி கிராஜுவிட்டி என்பது இன்னும் மேம்படுவதற்கான கூடுவதற்கான உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னால கிராஜுவிட்டிங்கிறது 3 லட்சமாக மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்த பே கமிஷன் இதெல்லாம் உயர்வு கொடுத்துதான் இப்ப 25 லட்சமாக கிராஜுவிட்டி இருக்கு. அப்ப இந்த கிராஜுவிட்டி கூட உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கூட எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஊழியர்கள்ட்ட
ஊழியர்களின் பங்களிப்பு இல்லாத ஒரு ஓய்வூதிய திட்டமாக இது இருந்தால் எங்களுடைய கோரிக்கை வந்து வெற்றி பெற்றது, முழுமையாக வெற்றி பெற்றது 100% அப்படிங்கிறது தான். இப்ப ஆனாலும் கூட இது ஒரு மேம்பட்ட ஒரு ஓய்வூதியம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதாரத்தை எதிர்காலத்தில் அவர்கள் போய் ஒரு கேட் கீப்பராகவோ மண் சுமக்கிற கூலி வேலை செய்கின்ற பணியாளராக இல்லாம அவங்களை பாதுகாக்கின்ற ஒரு திட்டமாக இது இருக்கிறது அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை வரவேற்கிறோம். அதே போல நாங்கள் வைத்து போராடியது வந்து 10 அம்ச கோரிக்கைகள். அதுல முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அந்த சிறப்பு காலமுறை ஊதியத்தை பண்ணி காலமுறை ஊதியத்துக்கு அவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கையாக நாங்க முன்வைத்திருந்தோம். அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேறல. அதே போல மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் இடைநிலை ஆசிரியர்களுக்குள்ள அந்த முரண்பாடுகளை ஆசிரியர்களுக்குள்ள முரண்பாடுகளை அந்த ஊதியத்தில் உள்ள முரண்பாடுகளை எல்லாம் கலைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பது. அடுத்து பெண் ஆசிரியர்களினுடைய பதவி உயர்வை பறிக்கின்ற அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்க சொல்லியிருந்தோம். அப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைவேற்ற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிறது இன்னும் அறிவிப்பு வரல. ஏன்னா நேற்று அறிவித்திருக்கிறார்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் இந்த வருகின்ற நாட்களில் இந்த அறிவிப்புகள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஜாக்டோஜி அமைப்பினருக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது. முதல்வர் அறிவிப்பார், சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை அவர் அறிவிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தொகுப்பூதியத்தில் உள்ள ஆசிரியர்களை எல்லாம் நிரந்தர பணியிடங்களாக அவர்களை மாற்றி நிரந்தரமாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து வருகின்ற அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து ஜனவரி 20 கூட்டத்தொடர் ஆரம்பிக்குதுன்னு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தொடரிலேயே இந்த கோரிக்கைகளை எல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.